ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் அவைகளுக்கு இடையில் இருப்பவற்றையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் படைத்தவன் என்று உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபீன்கள், இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவிலே சொல்லுகிற போது வலகத் வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்துக்கும் வசியத்தாக செய்வதெல்லாம் எல்லா நிலைகளிலேயும் அவனை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹ் வசியத் செய்கிறான். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வை பயந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சூரா தாரியாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறான். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், அந்த ஞாபகமூட்டல் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற ரீதியிலே இங்கு சொல்லப்படுகிற செய்திகள் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக பள்ளிவாசல் ஏன், அதன் மீது எமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் பொறுப்புகள் என்ன என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இங்கு யாரையும் குறிப்பாக சொல்லாமல் பொதுப்படையாக எமது வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சில பிரச்சனைகள், பள்ளிவாயல் என்றால் நாங்கள் எப்படி அதை நினைத்து வைத்திருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இங்கு சொல்லப்படுகிற செய்திகள் என்னிடத்திலே இருந்தால் அந்த தவறுகள் திருத்தப்பட வேண்டும்.
அதற்காகத்தான் இந்த ஜும்மாக்கள் நடைபெறுகிறது. எனவே இந்த பள்ளி சம்பந்தமாக பேசப்படுகிற போது இவர் மௌலவி என்ன பார்த்து தான் இன்றைக்கு ஜும்மா ஓதினாரு, இவர் என்னைக்குத்தான் சொன்னார் என்று அந்த மனநிலையை ஒரு சைட்டுக்கு ஒதுக்கி வைத்து விட்டு, இந்த தப்பு என்னிடத்திலே இருக்கிறது, இந்த தப்பை நான் இதற்கு பிறகு செய்யக்கூடாது, இந்த உரை எனக்கு இதைத்தான் படிப்பினையாக தந்திருக்கிறது என்ற அந்த ஒரு செய்தியை உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உண்மையில் பள்ளிவாயல் சம்பந்தமாக எங்களுடைய கண்ணோட்டங்கள் எப்படி இருக்கிறது? 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு போவது மாத்திரம்தான் பள்ளிவாயலோடு எமக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்போடு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இது பள்ளிவாசலோடு எமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டித்து போவதற்குரிய முக்கியமான காரணம் என்னவென்றால், பள்ளிவாசலுடைய மகிமை எப்படிப்பட்டது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறான் என்பதை தெரியாததனுடைய விளைவு. அதே போல இன்றைய சமூக பொருளாதாரத்தினுடைய அந்த வளர்ச்சியும் வீழ்ச்சியும், பொருளாதாரம் வேண்டும் என்ற ரீதியிலே ஓடிக்கொண்டிருப்பதனால் பள்ளிவாசலுக்கு வைத்து அங்கேயே குந்திக் கொண்டிருந்தால் என்னுடைய பொருளாதாரத்தை யார் பார்ப்பது என்ற மனநிலையினால் பள்ளிவாயலோடு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ஜீரோவாகவே ஆகிவிட்டது. வெறுமனையே ஒரு சடங்காக பள்ளிவாயலுடைய மதிப்பும் பள்ளிவாயலோடு இருக்கக்கூடிய தொடர்பும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பள்ளிவாயல் பற்றி அதனுடைய மகிமையை பற்றி நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த பள்ளிவாயல் என்பது வெறுமனையே ஒரு சாராரோடு இருக்கக்கூடிய கோபத்தினால் பள்ளிவாயலோடு நாங்கள் கோபித்திருக்க கூடாது. மிக முக்கியமாக என்னுடைய பொருளாதாரத்திலே நாங்கள் 4 பேரோடு பழகுகிற போது சில நேரங்களில் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மனக்கசப்புகள் பள்ளிவாயலுடைய வளர்ச்சியையோ பள்ளிவாயலோடு இருக்கக்கூடிய தொடர்பையோ துண்டித்து விடக்கூடாது. எங்கள் அதிகமானவருடைய மனநிலை, நான் இந்த பள்ளிவாசல் இவர்களோடு தலைவரோடு எனக்கு கோபம், செயலாளரோடு எனக்கு கோபம், அவங்க எப்படி நிர்வாகத்தை செய்யறாங்க என்று பார்ப்போம், வரிகட்டு வருவாங்க தானே அப்ப பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு கெட்ட எண்ணங்களோடு எங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. முதலாவது ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளிவாயல் என்பது இந்த பள்ளிவாயலுடைய தலைவருக்கு சொந்தம் இல்லை. இந்த பள்ளிவாயல் என்பது இந்த பள்ளிவாயலுடைய செயலாளருக்கு சொந்தம் இல்லை. இந்த பள்ளிவாயல் என்பது எனக்கும் உங்களுக்கும் சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் யாருடைய பள்ளிவாயல் என்று யாரும் சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாயலும் என்னையும் உங்களையும் படைத்த ரப்புக்கு மாத்திரம்தான். இந்த பள்ளிவாயல் என்பது எனக்கு மாத்திரம் சொந்தமானது கிடையாது. இங்கு யாரெல்லாம் முஸ்லிம் என்ற ரீதியிலே இருக்கிறோமோ அவர்கள் அனைவருக்கும் இந்த பள்ளிவாசலில் உரிமை இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் என்பது எமக்கு மாத்திரமல்ல, அந்நிய சமூகத்திற்கும் இந்த பள்ளிவாயலிலே உரிமை இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த பள்ளிவாயல் எனக்கு சொந்தமானது, அங்கே இருந்து அந்த சமூகத்துக்கு பல செய்திகள் போக வேண்டும் என்ற ரீதியில் தான் பள்ளிவாயல்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அன்பார்ந்தவர்களே, தீனுல் இஸ்லாம் வருவதற்கு முன்பிருந்தே அல்லாஹ் பள்ளிவாயலோடு தொடர்பை ஏற்படுத்துமாறு கட்டளையிட்டு இருப்பதை எங்களுக்கு குர்ஆனிய வசனங்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. உண்மையில் பள்ளிவாசலோடு எங்களுடைய தொடர்பு 5 நேர தொழுகைக்குத்தானே. அந்த தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் பள்ளிவாசலை பற்றி பேசுகிறான். தொழுக கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் பள்ளிவாசலுடைய மகிமையை பற்றி, பள்ளிவாயல் எப்படி பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது சூரா இஸ்ராவினுடைய ஆரம்ப வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே தொழுகையை கடமையாக்குவதற்காக அல்லாஹ் தன்னுடைய அடியானாக இருக்கக்கூடிய முஹம்மது நபியை 7 வானங்களுக்கு அப்பால் சித்ரத்துல் முந்தஹா வரைக்கும் அழைத்துச் சென்றானே. அந்த இஸ்ரா பயணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? சுப்ஹானல்லதி, அந்த அல்லாஹ் தூய்மையானவன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தன்னுடைய அடியானை அவன் இரவுலே பயணம் கூட்டி போனான். எங்க இருந்து தெரியுமா? தொழுகை கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அந்த தொழுகையை கடமையாக்குவதற்காக அல்லாஹ் ஒரு பள்ளிவாசலில் இருந்து கூட்டி போகிறான். மீனல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராம் என்று சொல்லுகிற, கஅபத்துல்லாஹ் என்று சொல்லுகிற
அந்த பள்ளிவாசலில இருந்து உலகத்தில் முதலாவதா கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய பேரிலே கட்டப்பட்ட ஏகத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு பள்ளிவாசல் என்றால் காபத்துல்லாஹ். அந்த பள்ளிவாசலில் இருந்து இரண்டாவதாக உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகிற மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் சொல்லுகிறார், காபத்துல்லாஹ்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நாங்கள் கூட்டி போனோம். அன்பார்ந்தவர்களே, பள்ளியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னரே பள்ளிவாலை பாயலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்றால் பள்ளி வாயலோடு எமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் எப்படியாக இருக்க வேண்டும். வெறுமனையே 5 நேரம் தொழுதுவிட்டு போவதற்கு மாத்திரம் இந்த பள்ளி வாயில்கள் கிடையாது. இந்த பள்ளி வாயிலிருந்து பல விடயங்கள் சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு இந்த பள்ளி வாயிலே இருக்கிறது. அதை பள்ளி வாயிலிருந்து தான் செய்ய வேண்டும். இன்றைய சமூகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதற்கு காரணம் பள்ளி வாயிலோடு தொடர்பில்லை. இன்றைக்கு கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரனாகிவிட்ட நிலையிலே எல்லோரும் பேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இன்னொரு சமூக வலைதளங்களில் ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸ படிச்சுக்கிட்டு அவர் இப்படி சொல்றாரு இவர் அப்படி சொல்றாரு என்று ஃபத்வா கொடுப்பதற்கு போய்விடுகிறார்கள். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பள்ளி வாயிலோடு இருக்கக்கூடிய தொடர்பு இல்லாதனால். ஒரு பயான் நிகழ்ச்சி போடப்பட்டுட்டா பள்ளிக்கு வாங்கன்னு சொன்னா வாரது இல்லை. மார்க்கத்தை படிப்பதற்கு யாருமே வருவது கிடையாது. ஆனால் நாங்க சொல்றதுதான் சரின்னு சொல்லி மார்க்க முஃப்திகளாக போய்விடுகிறார்கள். இது அனைத்துக்கும் சமூகத்திலே பிரச்சனை வருவதற்கு முக்கியமான காரணமே பள்ளி வாயில்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு இல்லாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பள்ளி வாயிலோடு இருக்கக்கூடிய தொடர்பு வெறுமனையே தொழுகை மாத்திரமல்ல. இந்த பள்ளி வாயிலுடைய சிறப்பை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறாங்க. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறாங்க. உண்மையிலேயே நாங்க ஒரு இடத்துக்கு போனா முதலாவது என்ன யோசிப்போம்? நாங்க ஒரு இடத்துக்கு போனா நிம்மதியா தூங்குறதுக்கு இடம் வேணும்னு யோசிப்போம். நிம்மதியா தொழுறதுக்கு, அதாவது தூங்குறதுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறதுக்கு சாப்பாடு வேணும், தூங்குறதுக்கு இடம் வேணும், இப்படித்தான் யோசிப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போயிட்டு மதீனாவுக்குள்ள போறதுக்கு முன்னால குபா என்ற இடத்துல நிக்கிறாங்க. வெறுமனையே 10 நாட்கள் அந்த இடத்திலே தங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச முதலாவது வேலை என்ன தெரியுமா? அந்த குபாவுல ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. 10 நாளுக்குள்ள ஒரு பள்ளிவாசலை நிறுவுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தொழிலை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய உறக்கத்தை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய சாப்பாட்டை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல யோசிக்க இல்லை. புதிய ஒரு ஊருக்கு போய்க்கிறோம், முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊர், யாருன்னு தெரியாது, என்னை யார் ஆதரிப்பார்கள் என்று தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது செஞ்ச வேலை குபா என்று சொல்கிற பள்ளிவாசலை கட்டினார்கள். ஏன் தெரியுமா? அந்த பள்ளி வாயிலிருந்து சமூகத்தை வழிநடாத்துகிற பொறுப்பு இந்த பள்ளி வாயிலுக்கு இருக்கிறது. இந்த பள்ளி வாயில் இருந்தால் என்னுடைய வீட்டினுடைய வேலைகள், என்னுடைய வீட்டிலே பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை தீர்க்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். என்னுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனை வருகிறதா, அதை தீர்க்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். இப்படி இந்த பள்ளிவாசல் என்பது சமூகத்தை வழிநடாத்துகிற பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே பள்ளி வாயில் முதலாவதாக கட்டப்பட்டு அதனூடாக சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக கற்றுக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, 10 நாள் குபால இருக்கிறாங்க, இருந்துட்டு மதீனாவுக்குள்ள போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய ஒட்டகத்தை அதன் பாட்டுக்கு விட்டு விடுங்கள். ஒட்டகம் எந்த இடத்திலே போய் நிற்கின்றதோ அந்த இடத்துல இரண்டாவதாக இன்னொரு வேலை செய்கிறார்கள். அங்கும் ஒரு பள்ளியை உருவாக்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அங்கு தன்னுடைய ஒட்டகம் படுத்த இடத்திலே இன்னும் ஒரு பள்ளியை உருவாக்குகிறார்கள். அந்த பள்ளிவாசல், அந்த இடம் என்பது 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய காசை கொடுத்து அந்த இடத்தை வாங்குறாங்க. அவர்கள் அனாதை சிறுவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு தான் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. இல்ல, அது என்னுடைய பேர்ல தாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே வாங்கி மிகப்பெரிய ஒரு வக்ஃபாக வக்ஃப் செய்து விட்டு போயிருக்கிறார்கள். நபிகளாருடைய ஒரு வக்ஃப் அந்த மஸ்ஜிது நபவி என்று சொல்கிற பள்ளிவாசல். அன்பார்ந்தவர்களே, ஒரு தலைவர் வெறுமனையே தன்னுடைய பொக்கெட்டை பத்தி யோசிக்கல. எங்கட சமூகத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா?
பள்ளிவாசல்ல இருந்து ஈத்தம்பழம் கிடைக்கணும், பள்ளிவாசல்ல இருந்து பேரிச்சம்பழம் அதாவது இறைச்சி பார்சல் கிடைக்கணும். எங்கட யோசனை எல்லாம் பள்ளிவாசல்ல இருந்து எதையாவது எடுத்துட்டு போகணும், பள்ளிவாசல்ல இருந்து எதையாவது ஒரு பிரச்சனைய அதாவது ஏதாவது ஒரு லாபத்தை எடுக்க வேண்டும் என்றுதான் யோசிப்பது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் பள்ளிவாசல்ல இருந்து எதையும் எடுக்கல, தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பள்ளிவாசலுக்காக கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது எங்களுடைய யோசனையில வரணும், பள்ளிவாயல் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, அதற்காக நான் எவ்வளத்தையும் செலவு செய்ய தயாராக இருக்கிறேன். அன்பாந்தவர்களே, நபிகளார் வெறுமனையே சஹாபாக்களுக்கு ஏவி விட்டு பள்ளிவாசலை கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு போக இல்லை. என்ன செஞ்சார்கள் தெரியுமா? அவங்களே வேலையில இறங்கினாங்க, அவங்களே குழிகளை தோண்டினார்கள், அவர்களே தன்னுடைய கையினால் ஒவ்வொரு கற்களாக எடுத்து வைத்தார்கள். மேச வேலை பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். பள்ளிவாசல என்னுடைய பள்ளிவாசல், நான் அல்லாஹ்வுக்காக கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிவாயல். இந்த பள்ளிவாயல் எவ்வளவு சிறப்பான பள்ளிவாயல்! அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யார் இந்த உலகத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அல்லாஹ்வுக்காக, அவருக்கு சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதற்காக சுவனத்திலே தனக்கு வீடு வேணும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முன்னின்று அவங்களே கற்களை தூக்கி வைத்து கட்டினார்கள். அன்பாந்தவர்களே, உங்களுடைய ஊரிலே இந்த கொள்கை பள்ளிவாசல் 2009 வருடம் வருகிறது. இந்த வருகிற போது இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த பள்ளி வாயில் வருவதற்கு முன்னால் வெறும் தண்ணி கிடங்குகளாக இருந்தது. இன்று அழகாக பல பேருடைய தியாகத்தின் பேரிலே இந்த பள்ளி வாயில் கட்டப்பட்டு இன்று திறக்கப்பட்டு ஜும்மாவும் நீங்க தொழுது கொண்டு இருக்கிறீங்க, நிம்மதியா தொழுறீங்க. எங்கட யோசனை இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிட்டு, வேலை முடிஞ்சிட்டு, இனிமே எங்கட பொறுப்பு ஒன்றும் இல்லைன்னு இதுக்கு பிறகுதான் பொறுப்பு இருக்குது. பள்ளிவாயிலை உருவாக்குவது முக்கியமல்ல, அந்த பள்ளிவாயில் உருவாக்கப்பட்டதின் பின்னால் ஒவ்வொரு தனிநபருக்கும் பள்ளிவாயில் மீது பல பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களில் அதிகமானவர்கள் பள்ளிக்கு ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்திருக்கிறோம், தலைவரும் செயலாளரும் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்ற மனநிலையோடு இருக்கிறோம். இந்த மனநிலையை முதலாவதாக நாங்கள் நீக்க வேண்டும். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு முதலாவதாக எட்டி வச்ச அதாவது பொறுப்பு, பள்ளிவாசலின் மீது இருக்கக்கூடிய முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? உங்களுடைய காசுகளை கொண்டு அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளிவாசலை நீங்கள் உருவாக்குங்கள். அதைத்தான் முதலாவதாக கற்றுக் கொடுத்தார்கள். அவங்களோட காசை கொடுத்து காணிய வாங்குறாங்க, அவங்களே முன்னின்று பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் என்றால் என்னுடைய பள்ளிவாயிலுடைய ஒரு வேலைக்கு நான் முன்னுக்கு வர வேண்டும். எங்கள் அதிகமானவர்கள் என்ன செய்யறது? அது நிர்வாகம் பார்த்துக் கொள்வாங்க. சென்ற ரமலானிலே ஜகாத்துல் ஃபித்ரை வந்து அதாவது இருக்கிறது பள்ளியிலே, அதை கொண்டு கொடுப்பதற்கு நிர்வாக தலைவரும் செயலாளரும் வருமட்டுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் தலைவரும் செயலாளரும் வர வேண்டும், ஆனால் அவர்களுக்கு உறுதுணையாக அந்த பள்ளிவாசல் கீழால் இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவர்களும் வர வேண்டும். அன்பைக்கினி இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய சிந்தனை என்றால் தலைவருக்கும் செயலாளருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறோம், அது பொறுப்பல்ல, அது அவர்களுடைய கடமை. அவர்கள் போய்விட்டால் இன்னும் ஒரு குரூப் வரும். ஆனால் பள்ளிவாயலின் கீழால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபர் மீதும் பள்ளிவாயலிற்குரிய வேலைகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். தொழுகைக்குரிய இடம் இருக்கிறதா, பெருநாள் தொழுகைக்குரிய இடம் துப்ப செய்ய வேண்டுமா, முன்வர வேண்டும். ஒரு சிரமதானம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே உண்மையிலேயே இந்த பள்ளிவாயல் என்பது பௌதீக வளமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. மேல்மாடி கட்டப்பட்டிருக்கிறது, அங்கு ஓதுர பள்ளிகள் நடைபெறுகிறது. மேல்மாடி வேணுமா கீழ்மாடி வேணுமா எல்லாம் பூரணமாக ஒரு அளவில் பௌதீக வளமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் மனித வளம் என்பது ஜீரோவாக இருக்கிறது. தொழுகைக்கும் ஆள் இல்ல, இன்னவென்ன வேலைகளுக்கும் ஆள் இல்ல. ஆனால் எனக்கு சாமான் வரல, எனக்கு இறைச்சி வரல, போன முறை எனக்கு ஒழுங்கா கவனிக்கல என்று பள்ளியோட கோவிச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்காக வரவில்லை, அவருக்கும் எனக்கும் பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்குது, அதற்காக பள்ளியை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம். அன்பாந்தவர்களே, இந்த முதலாவது ஒரு செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளி வாயில் மீது இருக்கக்கூடிய முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? என்னுடைய விருப்பு வெறுப்புக்காக இந்த பள்ளிவாசலை விரும்பக்கூடாது. என்னுடைய விருப்பத்துக்கும் என்னுடைய விருப்புக்குமாக இந்த பள்ளிவாயில் இல்லை. இந்த பள்ளிவாயில் என்பது ரப்புக்காக கட்டப்பட்டது. ரப்புக்காக கட்டப்பட்ட
பள்ளி வாயிலில் அந்த ரப்பு மாத்திரம்தான் உரிமை கொண்டாட வேண்டும். வேற யாருக்காகவும் நான் பயப்பட மாட்டேன். நான் ரப்புக்காக இந்த பள்ளி வாயிலோடு தேசம் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சூரா தௌபாவுல 107வது வசனத்திலே இருந்து 111வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் ஒரு பள்ளி வாயிலை, 2 பள்ளி வாயில்களை பற்றி பேசுகிறான். திரட்டி பாருங்கள். சூரா தௌபாவுல அல்லாஹ் 2 பள்ளி வாயில்களை பற்றி பேசுகிறான். முதலாவது பள்ளிவாசல் எது தெரியுமா? குபா என்று சொல்லுகிற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே நீங்கள் தொழ வேண்டும். ஏன் தொழ வேண்டுமா? அந்த பள்ளிவாசல் நல்ல தூய்மையான எண்ணத்தினால் கட்டப்பட்டது. எனவே அந்த தக்வாவின் மீது கட்டப்பட்ட, அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட, மனிதர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்ல மட்டும்தான் நீங்க தொழ வேண்டும் என்று சொல்லியது. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னும் ஒரு பள்ளியை பற்றி பேசுகிறது. மஸ்ஜிதுல் திரார். மஸ்ஜிதுல் திரார் என்று அல்லாஹ் சொல்கிறான். திரார் என்றால் என்ன தெரியுமா? கெடுதி செய்யக்கூடிய பள்ளிவாசல், கெட்ட குரோதங்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தகது மஸ்ஜிதன் திராரா. அவர்கள் திரார் என்று சொல்லுகிற பள்ளிவாசலை அநியாயம் செய்யக்கூடிய பள்ளிவாசல்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லவா? சொல்லுகிறான், அது எப்படி கட்டப்பட்டிருக்கிறது தெரியுமா? வகுஃபுரன் வதஃப்ரீகம் பைனல் முஃமினீன். மூமின்களுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டது. அந்த பள்ளிவாசல்ல போய் நிக்காதீங்க. அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, குரோதங்களை பள்ளி வாயிலில் கொண்டு வந்து வைத்து விடாதீர்கள் என்று சுருக்கமாக சொல்கிறது. ஏனென்றால் முனாபிக்குகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உருவாக்கி முஸ்லிம்களை ஒற்றுமை இல்லாமல் வாழ வைக்க வேண்டுமாக இருந்தால் பள்ளிவாசல் ஒன்று இருந்தா போதும். ரசூலுல்லாஹ் அதுல வந்து தொழுது கொண்டா அதை வச்சு நாம எதுவும் செஞ்சு கொண்டோ சமூகத்தை பிரிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்க உள்ளத்துல குரோதங்களை வச்சுக்கொண்டு பள்ளி வாயில வந்து நிக்காதீங்க. அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, பள்ளி வாயில் மீது இருக்கக்கூடிய எங்களுடைய கடமைகளில் பள்ளி வாயில் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதில் அல்லாஹ்வை மட்டும் பற்றித்தான் பேசப்பட வேண்டும். அவனுக்காக மட்டும்தான் இங்கு தஅவாக்கள் செய்யப்பட வேண்டும். அவனை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும். அது அல்லாமல் வேற யாருடைய விருப்பு வெறுப்புக்கும் இந்த பள்ளி வாயிலில் உரிமை கொண்டாட முடியாது. வேற யாருடைய விருப்பு வெறுப்புக்காகவும் இந்த பள்ளிவாசலை நான் வெறுத்து விட முடியாது. எனக்கும் தலைவருக்கும் இடையிலே சில கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இது பள்ளி விஷயம். எனக்கும் செயலாளருக்கும் இடையிலே திருமணத்திலே பிரச்சனை வார்த்தை இருக்கலாம். எங்க சமூகத்தில் அப்படித்தானே, கல்யாணம் பேசி வார்த்தை பொண்ணு தரையில பொண்ணு கொடுக்கல, மாப்பிள்ளை தரையில பிரச்சனை வருது. இப்படி சொந்த பிரச்சனையெல்லாம் பள்ளிவாசல்ல போடுறது இஸ்லாம் ஒரு காலம் அனுமதிக்கல. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, குரோதங்களை முதலாவது உள்ளத்தை விட்டு நீக்க வேண்டும். பள்ளிவாசல் மீது இருக்கக்கூடிய முதலாவது மிக முக்கியமான கடமையாக இஸ்லாம் அதை சொல்கிறது. அது மாத்திரமல்ல இந்த பள்ளிவாசலுக்காக எங்களால் முடியுமான எல்லா உதவிகளையும், அது பண ரீதியாக இருக்கலாம், சதுர ரீதியாக இருக்கலாம், செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஜும்மா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிம்பர் இல்லை, ஒரு ஈச்சமர குட்டிக்கு மேல நின்றுகிட்டு பேசுறாங்க. அந்த பொம்பளை பார்க்கிறா, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மிம்பர் ஒன்று இருந்தா அழகா இருக்குமே. அந்த பெண் யாரு தெரியுமா? அந்த பொம்பளை வந்து இந்த தச்ச வேலை செய்கிற ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மிம்பர் ஒன்று செஞ்சு கொண்டு வரேன் என்று அந்த பொம்பளை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிவிட்டு போய்த்து மிம்பரை செஞ்சு கொண்டு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வே, நீங்க இந்த மிம்பர்ல நின்று ஒசரத்துல நின்று பேசினா எல்லாருக்கும் விளங்கும் அல்லவா, இதுல நெல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னால் முடியுமான உதவியை ஒரு பெண்மணி செய்து கொடுக்கிறான். பள்ளி வாயில் என்பது அப்படி மனமிறங்கி செய்ய வேண்டும். நீங்க தாங்கண்டு ஒவ்வொரு ஆக்களா தர முடியுமா பிச்சை எடுக்கிறதல்ல பள்ளிவாசல், விரும்பி கொடுக்க வேண்டும். இது எந்த பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்க போகிறேன் என்ற அந்த உணர்வு முதலாவது வர வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் செய்தார்கள். அதுபோல இந்த பள்ளிவாயலில் இரண்டாவது கடமை என்ன தெரியுமா? பள்ளிவாயலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பள்ளிவாயலை சுத்தமாக வைப்பதற்கு ஒவ்வொருவர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பள்ளி வாயிலுக்கு ஒருவர் தொழுகைக்காக வருகின்ற போது வீட்டிலே ஒளி செய்து விட்டு வர வேண்டும். வீட்டிலே ஒளி செய்து விட்டு அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடி எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒரு தரஜா அதிகரிக்கப்படுகிறது. அப்படியே வந்து அவர் சுன்னத்தை தொழுதுவிட்டு தொழுகைக்காக காத்திருக்கிற காலமெல்லாம் தொழுததாகவே பதியப்படும். யாருக்கு? வீட்டில் ஒளி செஞ்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், பள்ளியில் என்னத்துக்கு டெப் வச்சுக்குது, பள்ளியில் என்னத்துக்கு டாய்லெட் வச்சுக்குது? அன்பிக்கினி இஸ்லாமிய உறவுகளே, பள்ளியில டாய்லெட் இருக்குது தான்,
பள்ளியில அதாவது ஸ்டெப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறான். யாருக்கு? முசாஃபிர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. முசாஃபிர்கள் என்றால் ஒரு பாதையால் போகக்கூடியவர்கள், அவர்கள் ஒளி செய்வதற்கும் அவர்கள் தொழுவதற்கான ஒரு இடமாகத்தான் இந்த பள்ளிவாயில் இருக்கிறது. அவர்கள் எங்கேயும் வைத்து ஒளி செய்ய மாட்டார்கள். அதற்காக ஒரு ஏற்பாடு தான் பள்ளிவாயல்களிலே ஒளி செய்வதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது வீட்டிலிருந்து ஒளி செய்து விட்டு வருகிறோம், வந்த இடத்துல ஒளி முறிந்து விட்டது, அப்பொழுது ஒளி செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எங்கள் அதிகமான யாரையும் குறை சொல்லல, எங்கள் அதிகமானாக்க வீட்டில இருந்தே வெளிக்கிட்டு வர இங்க டாய்லெட் போகணும், வீட்டில இருந்தே வெளிக்கிட்டு வர்றது இங்க ஒளி செய்யணும். இது எங்களுடைய சுன்னா கிடையாது. நான் இந்த இடத்துல எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் கணக்கெடுப்பது கிடையாது. நன்மை சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நாங்கள் நபிகளார் வீட்டில இருந்து ஒளி செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்ன சுன்னாவை புறக்கணிச்சு கொண்டிருக்கிறோம். இங்க ஒண்டிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் ஒரு சுன்னாவை புறக்கணிக்கிறோம். எங்களுடைய சுன்னா என்பது கூட்டு துவாவும் குனூத்தும் இல்லை என்று சொல்வது மாத்திரம்தான் எங்களுடைய சுன்னா. வேற ஒன்றிலையும் சுன்னாவை பார்க்கிறது இல்ல, தாடி வளர்க்கிறதுலையும் சுன்னா பார்க்கிறது இல்ல, இந்த வேற சின்ன சின்ன விஷயங்களே சுன்னா பார்க்கிறது இல்ல, தொழுகையே இல்ல, கூட்டு துவா குனூத்து மட்டும்தான் எங்களோட பிரச்சனையாக பார்த்து கொண்டிருப்பது. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் நபிகளாருடைய சுன்னா எல்லா விடயத்திலையும் பார்க்க வேண்டும். பள்ளி வாயிலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பள்ளி வாயிலை சுத்தம் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். அவள் இரவு நேரத்திலே வந்து சுத்தம் செய்து விட்டு போவார். ஒரு நாள் பார்க்கிறார்கள், காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், எங்கே அந்த பெண்மணி? சொல்லப்படுகிறது அவள் மௌத்தா போனாங்க, அவளை அடக்கி விட்டவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், ஏன் நீங்க சொல்லல? நபிகளார் ஏங்குகிறார்கள், ஏன்? அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலை சுத்தம் செய்த பெண்மணி அல்லவா, அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலை சுத்தம் செய்த பெண்மணி அல்லவா, அந்த பெண்மணிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் மன்னரைக்கு சென்று தொழுது பிரார்த்தனை புரிந்ததாக நாங்கள் பார்க்கிறோமாக இருந்தால், அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பள்ளி வாயில்கள் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்னுடைய ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வேண்டும். பள்ளி வாசலுக்கு வருகிறோமா, பள்ளி வாயில் அசிங்கமாக இருக்குதா, அதை சுத்தம் செய்வதற்கு முன் நிற்க வேண்டும். அதற்காக அதை கூட்ட வேண்டும். இதெல்லாம் யாரும் சொல்லி செய்வதல்ல, நன்மை மறுமைக்கான ஒன்றாக இதை நாங்கள் யோசிக்க வேண்டும். பள்ளி வாயில் இப்படி இருக்குது, என்னுடைய வீட்டிலே அசிங்கமாக இருந்தால், என்னுடைய வீடு அசிங்கமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதை நாங்கள் எப்படி பார்ப்போம்? வீட்டை அசிங்கமாக வைத்துக் கொள்வோமா? அதுபோலதான் அல்லாஹ்வுடைய வீடு இது. என்னுடைய வீட்டை விட ரப்பு பெரியவர் என்று சொல்லுகிறோமே, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிறோமே, உலகத்திலே அவன் மாத்திரம்தான் பெரியவன் என்று சொல்லுகிறோமே, அந்த பெரியவனுடைய வீடு எப்போதும் பெருமையாக இருக்க வேண்டும், எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு எங்களாலான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும், சதுர உதவிகளை செய்ய வேண்டும். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அதுபோல பள்ளியின் மீது இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கடமைகள் என்ன தெரியுமா? அதிகமாக சில மனிதர்கள் வருவார்கள், பள்ளி வாயிலில் இருந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள், தொழுவது கிடையாது. கடமையான தொழுகையை மாத்திரம் தொழுவார்கள், மற்றபடி சத்தமிட்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அடுத்த மனிதர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்படி பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். பள்ளி வாயில்களிலே அசிங்கமான வார்த்தைகள் பேசப்படக்கூடாது. பள்ளி வாயில்களில் வியாபார நடவடிக்கைகள் செய்யக்கூடாது. வியாபார கதைகள் எல்லாம் பள்ளி வாயிலுக்குள் பேச முடியாது. இஸ்லாம் எங்கே எல்லாம் பேசுகிறது? ஏனென்றால் பள்ளி என்பது அல்லாஹ்வை மட்டும் பேச வேண்டும். பள்ளி என்பது அல்லாஹ்வை தொழுகின்ற ஒரு இடம். பள்ளி என்பது அல்லாஹ்வை பற்றி சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு இடம். எனவே அந்த பள்ளி வாயில்களில் அசிங்கமானவைகள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி வாயிலுடைய உரிமைகளை பற்றி எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அது மாத்திரமல்ல, பள்ளி வாயில்கள் என்பது பள்ளி வாயில்களோடு தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற போது, மறுமை நாளிலே நாங்கள் வெயிலிலே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற போது எங்களுக்கு நிழல் கிடைக்கும். அந்த மறுமையை இலக்காக கொண்டு வாழுகிற சமூகம் பள்ளி வாயிலோடு எப்போதும் தொடர்போடு இருக்கும். பள்ளி வாயில் மீது இருக்கக்கூடிய உரிமைகள் இதெல்லாம் இருக்குது என்று யோசித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிழலே இல்லாத அந்த நாளிலே 7 கூட்டத்தாருக்கெல்லாம் நிழல் கொடுப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? பள்ளி வாயிலோடு தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள். பள்ளி வாயிலோடு தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே பள்ளி வாயிலோடு நாங்கள் அதிகம் தொடர்புகளை ஏற்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளி வாயிலில் ஒரு பள்ளி வாயிலில்
யாரெல்லாம் ஒன்று கூடி மார்க்கத்தை படிக்கிறார்களோ, மார்க்க விளக்கங்களை தெரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் படிக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பள்ளி வாயிலோடு எங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எங்கள் அதிகமானவர்கள் பள்ளி வாயிலோடு தொடர்பு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, ஊர்களிலேயே உலகத்திலே இருக்கக்கூடிய இடங்களிலேயே சிறந்த இடம், அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம் பள்ளிவாசல். ஆனா பள்ளிவாசல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. கடைத்தெருக்கள் அங்க போயிட்டு இருக்கிறோம், கடைத்தெருக்கள்ல போயிட்டு இருக்கிறோம், கடைத்தெருக்கள்ல எங்கள் நேரங்களையும் வீணான வேடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். 1945 வருடம் 1945 வருடம் சியோனிஸ்டுகள் முஸ்லிம் சமூகத்தை வீழ்ச்சியின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், முஸ்லிம் சமூகத்தை வீழ்ச்சியின் பக்கம், உண்மையிலேயே முஸ்லிம் சமூகம் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, பிந்தி ஒரு காலம் வரும், அவர்கள் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட சருகுகளை போல ஆகிவிடுவார்கள். அவர்களிடத்திலே ஒற்றுமை இருக்காது, மார்க்க அறிவு இருக்காது. இந்த நிலைமை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் சியோனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய யாப்பில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஸ்லிம்களை பள்ளி வாயிலோடு இருக்கக்கூடிய தொடர்பை விட்டு நீக்க வேண்டும். அவர்கள் எப்போது ஜும்மாவுக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, பள்ளி ஃபுல்லா நிரம்பி இருக்குது, அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? எப்போது முஸ்லிம்கள் பள்ளி வாயிலுக்கு சுபகு தொழுகைக்கு ஜும்மாக்கு வாரதை போல, ஜும்மாவுக்கு வாரதை போல சுபகு தொழுகைக்கு வாராங்களோ அன்றைக்குத்தான் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். உண்மையிலேயே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லாம் ஜும்மாவுக்கு வார மாதிரி சுபகு தொழுகைக்கு வருவாங்க. அதனால அவங்க வெற்றி பெற்றார்கள். அவர்களை யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு சமூகமாக இருந்தார்கள். என்று இந்த சமூகம் தொழுகையை விட்டு ஒதுங்கி விட்டதோ, பள்ளி வாயிலை விட்டு தொடர்புகளை துண்டித்துக் கொண்டதோ, அன்றே இந்த சமூகம் வீழ்ச்சியின் பக்கம் செல்கிறது. எனவே அதிகம் பள்ளியின் பக்கம் வாருங்கள், அந்த ரப்பை அதிகம் நினைவு கூறுங்கள், நாம் ஈருலகிலும் வெற்றி பெற முடியும். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வழிகளில் முதன்மையான ஒன்று பள்ளி வாயிலோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது. அதை எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் தொடர்போடு இருப்போமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பள்ளி வாயில்களோடு தொடர்பு இல்லாததுக்கான இன்னும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? படைத்த ரப்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்லுவோம், அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த ரப்பை சரியாக புரியாததனுடைய விளைவுதான் பள்ளி வாயிலோடு எங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது கிடையாது. ஏனென்றால் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லுகிற வார்த்தை 5 நேரமும் பள்ளி வாயிலில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மிக பெரியவன் என்றால் என்ன? மிக பெரியவன் என்றால் என்ன? என்னுடைய மனைவியை விட, என்னுடைய பெற்றோரை விட, என்னுடைய வியாபாரத்தை விட, என்னுடைய எது எல்லாம் இந்த உலகத்திலே இருக்குதோ இது எல்லாத்தையும் விட, என்னுடைய படிப்பை விட, என்னுடைய வாழ்க்கையை விட, எல்லாத்தையும் விட அவன் பெரியவன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், நிரந்தரமானவன் அவன். ரப்பை பற்றி தெரியாததனுடைய விளைவுதான் எங்களுடைய வியாபாரம் நஷ்டமடைந்திரும். நான் கடையை மூடிட்டு பள்ளிக்கு வந்தா வியாபாரம் நஷ்டமடைந்து விடும் என்ற எண்ணம் பள்ளிக்கு வரவிட மாட்டிருக்கிறது. கிரிக்கெட் மேட்ச் போய்கொண்டிருக்கும், கடைசி நேரம் அந்தாவா இந்தாவா மேட்ச் முடிய போகுது, அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் சொல்லுவான். இங்க பள்ளிவாசல் அழைப்பு கொடுக்கப்படும், ஆனா 5 நிமிஷம் தானே பார்த்துட்டு போகும். அப்ப உங்களுக்கு எது பெருசு? 5 நிமிஷம் கிரிக்கெட் பெருசு, அல்லாஹு அக்பர் ரப்பு பெரியவன் என்ற எண்ணம் உள்ளத்திலே இல்ல, பள்ளிவாசலுக்கு வரமாட்டேன். எங்களுடைய சமூகம் இளைஞர்கள் பள்ளிவாசலுக்கு முன்னால நிப்பாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று காது கிழிக்க மைக்கில சொல்லப்படும். இந்த காதால கேட்கும் செவிடன் போல போய்கொண்டிருப்பார்கள். அன்பாந்தவர்களே, உமக்கு ஆடை அணிவித்தது அந்த ரப்பல்லவா, உமக்கு சாப்பாடு தந்தது அந்த ரப்பல்லவா,
நீங்கள் பிறந்த நேரம் எப்படி பிறந்திருந்தீர்கள்? ஆடைகள் இருந்ததா? நீங்கள் சாப்பிட்டீர்களா? எப்படி யார் உங்களுக்கு சாப்பாடு தந்தது? அந்த ரப்பு தந்தான். அவன் சாப்பாட்டை திங்கிறீங்க, அவன் தந்த உடுப்பை உடுத்தினோம், அவன் தந்த வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொண்டு அவனுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். பள்ளி வாயிலுக்கு வருவதே கிடையாது. அப்படியாக இருந்தால் எப்படி வாழ்க்கையில் பரக்கத்து கிடைக்கும்? எப்படி பரக்கத்து கிடைக்கும்? அந்த சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன மறுகணம் வேற ஒன்றையும் யோசிக்க மாட்டார்கள். அப்படியே எல்லாவற்றையும் வைத்துவிட்டு பள்ளி வாசலுக்கு வருவார்கள். அன்பிக்கிற இஸ்லாமிய உறவுகளே, இறுதி நேரத்தில் தான் பள்ளி வாயிலுடைய அருமை விளங்கும். அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸா என்று சொல்கிற ஒரு நபித்தோழர், இவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய பால்குடி சகோதரராக இருக்கக்கூடியவர். ரசூலுல்லாஹ்வும் இவரும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள். ரசூலுல்லாஹ் ஹலீமா நாயகத்தில் பால் குடித்ததை போலதான் அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸாவும் பால் குடிக்கிறார்கள். இருவரும் நண்பர்களாகவே வளர்கிறார்கள். ஒரே ஏஜ், ஒன்னாக வளர்கிறார்கள். நபிகளாருக்கு நபித்துவம் கிடைக்கிறது. ஏற்க மறுக்கிறார் அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸா, ஏற்க மறுக்கிறார் இஸ்லாத்தை. 20 வருடங்கள் ஓடுகிறது. 20 வருடங்களுக்கு பின்னால் அபூ சுஃபியான் ஃபத்ஹ் மக்காவுக்கு ரசூலுல்லாஹ் மக்காவை வெற்றி கொள்ள போகிற போது பயந்து ஓடி ஒளிகிறார். ரசூலுல்லாஹ் வரார். இதுக்கு பிறகு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஓடி ஒளிகிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லுகிறது, ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொள்கிறது, உங்களுக்கு என்ன பாப்பா? உடனே அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பெரிய ஒரு வரலாறு. இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னால் அவர் முதலாவது ஆளாக பள்ளிவாசலுக்கு வருவாராம். முதலாவது ஆளாக பள்ளிவாசலுக்கு வருவாராம். கடைசி மனிதராக பள்ளிவாசலை விட்டு செல்வாராம். அவர் சொன்னாராம் பிள்ளைகளை பார்த்து, நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நான் தவறவிட்ட எல்லாத்தையும் இந்த 3 வருஷத்துக்குள் எடுத்துக்கொள்ளணும். என்னுடைய இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நான் அதிகம் ரசூலுல்லாஹ்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்திம காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று பள்ளிவாசலோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். எப்ப? ரசூலுல்லாஹ்வோடு ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்து நபிகளார் தூதுத்துவத்தை சொன்ன நேரத்தில் ஏற்க மறுத்துவிட்டு இறுதி கால பகுதியிலே கவலைப்படுகிறார், இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே என்று. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களே, இதோ பாருங்கள், எங்களுடைய வயோதிபர்கள் கதிரையிலே இருந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமைகள் தான் அவர்களால் பள்ளிக்கு வர முடிகிறது. காரணம், அவர்களுடைய வயது மூப்பு, அவர்களுடைய இயலாமை. பள்ளிவாசலுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அவர்களால் வர முடிகிறது என்றால், இப்படியான ஒரு நிலைமை வாலிபத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வர இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்து கொள்வது? பள்ளி வாயிலே வந்து ஜமாத்தாக தொழுகிற போது கிடைக்கக்கூடிய நன்மை ஏன் வீட்டிலே தொழுகிற போது கிடைக்க போவது கிடையாது. எனவே அன்பார்ந்த இளைஞர்களே, உங்களை படைத்த ரப்பு அவன்தான் பெரியவன் என்ற எண்ணத்தை, அல்லாஹ்வை பற்றிய எண்ணத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு பள்ளி வாயிலோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் எப்போதும் எங்களுடைய மரணம் வரைக்கும், மௌத்தா போய்க்க பிறகு மையத்தை கொண்டு வைத்து பள்ளிவாசல வைக்கிறதுல அர்த்தம் கிடையாது. மையத்தாக ஆகிறதுக்கு முன்னால பள்ளி வாயிலோடு தொடர்புகளை பேணிக்கொண்டு சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கீமுஸ் ஸலாத்.